மணி சார், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி எதிர்ப்பை ஸ்டாலின் வலிமையாக வச்சார் 2019-24. இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கும் பாஜக எதிர்ப்பை கடுமையாக முன்வைப்பது ஏன் சார்? என்னங்க இது தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஸ்டாலினுக்கு தெரியுது. இது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறீங்க நீங்கள்லாம். ஆமாம். அதனால் திமுக எதிர்ப்பு தான் இருக்குதுன்னு தெரியுது. இவர் திமுக எதிர்ப்பு பேச முடியுமா சார்? மக்களுடைய வாக்குகளை வாங்கினேன். மக்கள் என்ன உணர்வு இருக்குதோ அதில் இருந்த அதை பேசித்தான் வாங்கினேன். மக்களுக்கு திமுக எதிர்ப்பு தான் இருக்குது எங்கே போனாலும். இவர் திமுக எதிர்ப்பு பேச முடியுமா? அதிமுக எதிர்ப்புன்னு ஒன்று இல்லை. அதனால் அதிமுக எதிர்ப்பு இவர் பேசலை. அவருக்கு நல்லா தெரியும் அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி, அவங்களுடைய கூட்டணி. சும்மா இந்த இவர் பிரதமர் ஒருத்தர் நரேந்திர மோடின்னு, அவருக்கு மட்டும் இதுக்கு பேர் என்டிஏ கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக கூட்டணி. புரியுதா? அப்போது வேறு யார் எதிரணியில் உள்ளவங்கள மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு பார்க்குறாரு. பாஜக தான் பிடிக்கல. சரி, இந்த பிரச்சாரம் ஈடுபடுமா? தொடர்ந்து எல்லா கூட்டங்கள்லையும் அதே பேசுகிறத சார். தோற்று போகிறவங்க கடைசி வரை வந்து அதை புரிஞ்சுக்கிடாமல் அதை முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா சார்? தோற்று போகிறவங்க இது ஆமாம், தோற்று போகிறாங்கன்னு அவங்களுக்கு உறுதியாயிட்டு இப்போ இறங்கு முகம். எதை வச்சு சொல்கிறீங்க? நான் நேரில் பார்க்குறேன், கிரவுண்டில் பார்க்குறேன். இன்றைக்கி பாருங்கள், விஜய் வந்து எங்கள் ஊருக்கு போயிருக்கார். திருநெல்வேலிக்கு என்ன கூட்டம் பாருங்கள், பெண்கள் எவ்வளோ பேரும் பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். தூத்துக்குடி போயிருக்கார், அதையும் பாருங்கள். சபரீசம் போயிருக்கார் எங்கள் ஊருக்கு, தென்காசிக்கு. ஐயோ பாவம் இவருக்காக, அன்பகம் கலை பையனுக்காக. அந்த நேரம் பார்த்து ஆலங்குளத்தில் பனையேற்ற தொழிலாளி 2 பேரை சுட்டுவிட்டான் போலீஸு. கொஞ்சம் நெஞ்சம் வர வேண்டிய ஓட்டம் அந்த சமூகத்தின் ஓட்டு போச்சு. அங்கே ஆலங்குளத்தில் ஹரிநாடாருக்கும் ராக்கெட் ராஜாவுக்கும் வேறு 2 பேருக்கும் வந்து ரத்து பண்ணிட்டான் மனுவை அதிகாரி. என்ன பசங்களோ இவங்கெல்லாம் நல்லவங்களா? அரசியல்வாதிகள் பூரா பெரிய ரவுடி சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது யாரையும். ஏன்னா அரசியலில் சேர்ந்தாச்சுன்னா ரவுடி இல்லை, அரசியல் இல்லைன்னா ரவுடி. என்னங்க இது? வழக்கு யாரையோ கேட்டாங்க, யாரோ வந்து நிறைய கொலை வழக்கு இருக்குது. கொலை வழக்கு வந்து யார் மேலே போடுவான்? பணக்கார மேலே போடுவானா? உண்மையை பண்ண மேலே இருக்குது, குற்ற வழக்கு உண்மையை பண்ண மேலே போடுவான். அதனால் அந்த கணக்கெல்லாம் இங்கே வராது. பிரச்சனை இப்போ முழுக்க சமூகம் வந்து ஓட்டும் போச்சு. அவர் மோகன்தாஸ் அதிமுக வேட்பாளர். பார்த்தீங்களா நம்ம சமூகத்து மேலே பனையேற தொழிலாளி மேலே சுட்டு விட்டான்னு பேச ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி காலையில் மத்தியானம். ஆரம்பிச்சாச்சு. நான் தென்காசி நடப்பை சொல்கிறேன், நாட்டு நடப்பு இப்போ இருக்கிற நிலைமையை சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இப்போ திருநெல்வேலியில் தென்காசியில் எப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அவர் சபரிசம் வந்தார், வந்து நேரடியாக அலுவலகத்துக்கு வந்தார். தான் நேரடியாக இனிமேல் வெளிப்படையாக வருவது என்பது கார்த்திக் மோகனில் ஆரம்பித்தார். ஆமாம், அப்படி ஆரம்பித்து வந்தாச்சுன்னு சொன்னால் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமாகி வந்துருமான்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நான் வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கேன், ரொம்ப கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே வந்தபோது அண்ணா இருக்கா அங்கே, அதனால வந்துடுமா? பாவங்க தப்பாக கணக்கு போட்டு வெறும் பணம் மட்டுமே தீர்மானிக்கும் என்று நம்பக்கூடிய ஒரு கட்சியாக ஆகிவிட்டது, ஒரு கூட்டணியாக ஆகிவிட்டது. அதனால் ஐயோ பாவம் என்ற நிலைக்கு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கத்தக்க எதிரணியில் உள்ளது யாருன்னா ஐஜேகே, ஏசி சண்முகம். அவங்களே எடுத்து பேச முடியும்? டிடிவி தினகரன், இவங்க தானே அறிமுகப்படுத்தணும். இங்கே வந்து ஆட்சி கட்சி என்று இருப்பது திமுக, இந்தியா முழுக்க ஆட்சி கட்சின்னு இருப்பது பாஜக. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மேலேயும் வெறுப்பு இருக்குது, விருப்பம் இல்லை. இப்போ பனை தொழிலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, இந்த இஷ்யூ எல்லாம் மறைக்கிறதுக்கான ஒரு வியூகமாக இது தொடர்ந்து பாஜக சொல்கிறது சார். இன்றைக்கி சுட்டிருக்கான்னா வந்து என்றைக்கோ உள்ளது மறைக்கிறதுக்கு ஆப்போசிட் பார்ட்டிகள் பாஜக எதிர்ப்பு அப்போலேருந்து பேசுகிறாரு சார். அவர் தொடக்கத்திலிருந்து நல்லா கவனிச்சிங்கன்னா பாஜகவிடம் அடிமையாக போன பழனிசாமி, பாஜகவிடம் அதிமுக விட்ட பழனிசாமி, கனிமொழியோடனே பாஜகவிடம் வந்து அமித்ஷா திமுகவாக மாற்றி அதிமுகவை மாற்றியது, இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அவங்க ஆட்சியோ விமர்சித்து பேசலையே. என்கிட்ட கேட்டால் நான் நிறைய பேசுவேனே. எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த தப்பெல்லாம். சரி, இப்போ பேச மாட்டேங்க. அங்கே சவுத்தில் என்னென்ன புள்ளிகளில் ஓட்டு ரெடியூஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சவுத்து, நார்த்து, மேற்கு, மத்திய, தலைப்பு, தலைநகர் எல்லாத்துலேயும் ஒன்று தாங்க. மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள். அதனால் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து ஆட்சி கட்சிக்கு எதிராக இருக்காங்க. ஒன்றும் வேண்டாங்க. இங்கே திருவிக நகர் பொற்கொடி ஆம்ஸ்டாங் நிறுத்தப்பட்டிருக்காங்க.
பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிறுத்தப்பட்டதனால் உள்ள பாதிப்பு தாக்கம் நேரடியாக ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மறைவை ஒட்டி வரக்கூடிய அந்த இறுதி அஞ்சலி ஊர்வலத்தில் எல்லாரும் போனோம், எல்லோரும் பார்த்தோன்னு வைங்க. அப்படியே பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சத்தை தாண்டிய மக்கள் வந்து இரவு 12-1 மணி வரை காத்திருந்து ரோட்டில் நின்று பார்த்தாங்க. அந்த 12-20 கிலோமீட்டரும் சரிதானுங்களா? அப்போ என்னையா அதனுடைய தாக்கம்னு கேட்டால், அப்படியே திருவள்ளூர் மாவட்டம், இங்கே திருச்சி வட சென்னை மாவட்டம், தென் சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா 17 சட்டமன்ற தொகுதிகளில் அதனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, தலித் மக்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்கானா? அன்புமணி வந்து பேசுகிறாரு நேற்று, இல்லை என்ன வன்னியர்களும் நாங்கள்லாம் ரொம்ப நண்பர்கள்னு. விஷயம் என்னென்னா, நிறைய ஏழை வன்னியர்கள் ஆம்ஸ்ட்ராங்கினால் பலன் பெற்றிருக்காங்க. சரின்னு அப்படியே கேமராவை திருப்பி எங்கள் ஊரில் போனால் திருநெல்வேலி தென்காசியில் சொல்கிறாங்க, நம்மூர் தேவமர் பையன் நிறைய பேர் அங்கே டிரைவராக போனவங்களுக்கெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் உதவி பண்ணியிருக்காரு ஏழையாக இருக்கும்போது. போச்சா? அதனால் தமிழ்நாடுங்கும் தாக்கம்ங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போனது அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கேந்து எங்கள் அதை ஒரு தொகுதியில் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிற்பதனாலேயே, விவாதமானதுனாலேயே அந்த ஒரு தொகுதியில் என்ன அங்கே நேரடியாக திருமாவளவன் வந்து பாராட்டினார், அவருக்கு சீட்டு கொடுத்த அதிமுகவை வரவேற்றார் என்ற செய்தினால் அங்கே விசிகா இறங்கி பொற்கொடிக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி போட்டு திமுக ஆதரவு ஏடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இணையத்தில் எழுதுகிறாங்க. போதுமா? உடனே இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஆதரவு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாரு. அங்கே தாவேக்கா சார்பாக பல்லவி நிற்கிறவங்களும் வேலையை குறைச்சிக்கிடுங்க, ஏதோ ஆதரவு நான் சொல்லிவிட்டார் அப்படின்னு தான் அதில் எழுதுகிறாங்க திமுக ஆதரவு இணையத்தில். புரியுதுங்களா? அதனால் எல்லோருமே அங்கே வந்து ஆதரிக்க ஆரம்பித்தாச்சுங்கிற நிலைமை. ஐயோ பாவமாக திமுக வேட்பாளர் மட்டும் பானு வந்துட்டுருக்காரு. சரி சார், ஒரு திமுகவுக்கு ஒரு கட்டுமானம் இருக்குது, மற்றவங்கள விடவும் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணி எங்கே கட்டுமானம் இருக்குது? திமுகவின் கட்டுமானம்னா என்னன்னு தெரியுமா? திமுகவின் வரலாறு என்னது? மாவட்ட செயலாளர்கள் தான் அங்கே உள்ள கட்டுமானம். மாவட்ட செயலாளர்கள் மூலம் மட்டும்தான் தலைவர் கலைஞர் வந்து முழு கட்சி சிறப்பாக நடத்துவார். மாவட்ட செயலாளர்களுக்கு குறுநில மன்னர்னு பேர் வந்தாலும் அவங்க மூலமாக எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். இன்றைக்கு மாவட்ட செயலாளர் நிலைமையெல்லாம் என்ன? மாவட்ட செயலாளர் நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. மாவட்ட செயலாளர் யார் சொன்னாலும் அவர்களுக்கும் மேலே கேட்க மாட்டேங்குங்காங்க. சரி, அப்படியே மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்துக்குள்ளே என்ன? விழுப்புரம் பாருங்கள், பொன்முடி அவர் வந்து நீக்கப்பட்டார். உடனே அங்கே டாக்டர் லட்சுமணன் வந்தார், அண்ணாமலையிலேருந்து வந்தவர் எம்பியாக இருந்து. என்ன உடனே லட்சுமணன் வந்துட்டால் அங்கே வந்து அறிவாலயத்தில் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று மீட்டிங் நடந்தாலும் பொன்முடி படமாக இல்லையா என்பது. இப்போ லட்சுமணனை எதிர்த்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் பொன்முடி சமூகத்தை சேர்ந்து நிற்கிறார் அதிமுகவில், அதனால் அவர் அங்கே வேலை செய்கிறார். எப்படி மாவட்ட செயலாளர்? சரி, எங்கள் ஊருக்கே வருவோம், தென்காசிக்கு. அங்கே மாவட்ட செயலாளர்கள் சபரீசனே வந்திருக்காருன்னு சொல்கிறேன். என்ன மாவட்ட செயலாளர் ராஜா, ஒரு மாவட்ட செயலாளர் வாசுதேவனில் நிற்கிறார். அங்கே முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆக்டிவாக எல்லார் மத்தியில் இருப்பது செல்லத்துறை. அவர் வந்து வேலை செய்யவே இல்லை. என்னன்னு கேட்டால் அவருக்கு எப்போ வேட்பாளர் இல்லைன்னு ஆச்சா அவருடைய டீம் பூரா சாதாரணமாக நடமாடக்கூடிய நூற்றுக்கணக்கான பேர் கரைவேட்டி மாற்றிட்டான். கரைவேட்டி இல்லாமல் வேட்டி கொட்டிட்டு போயிட்டுருக்கான் இன்றைக்கி நிலமை. புரியுதுங்களா? கிரவுண்டில் உள்ளதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிவபத்மநாபன் அவர் தான் இருந்தார், மிகச்சிறப்பாக செய்துட்ருப்பார். நாடகசமூகத்திலேருந்து தென்காசி இந்த பகுதியில் அப்படி வச்சுருந்தார். அவரை தூக்கி எறிஞ்சிட்டு ஜெயபாலை போட்டாங்க. ஜெயபால் மோட்டர் பைக்கில் போகிறாரு, சிவபத்மா 5 காரோடு வர்றாரு. புரியுதுங்களா? இப்போ அவரை வம்புக்கு அன்பகலம் பையன் நிற்கிறாரு டாக்டரு, அதனால் வாங்கன்னு கொண்டு போய் ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாங்களே தவிர அவரால் அப்போ ஆக்டிவ் மாரி அளவு இருக்க முடியல. ஏன்னா அவருக்கு இல்லை சீட்டு. புரியுதுங்களா? அதனால் சீட்டு வந்து இந்த மாதிரி கிரவுண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி போட்டு எல்லா இடத்துல இருந்தாங்க. கடைசியில் ஸ்டாலின் ஒரு ஃபோன் பண்ணுவார், அவரை ஜெயிக்க வச்சிருங்க அப்படிங்கும்போது. இதெல்லாம் கடந்த காலம் கேட்பாங்க, இதெல்லாம் கடந்த காலம். இப்போ இந்த தேர்தலில் கேட்பதாக யாரும் இல்லை. எல்லா இடமும் பணத்தை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றலாம்னு நம்புகிறாங்க. பணத்தை எல்லா இடமும் கொடுத்து விட்டாச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாகம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ வாக்காளர்கள் பொறுப்பு, அதனால் அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வாக்காளருக்கும் இம்புட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை பிரித்து கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் 1000 பேர், ஒருத்தர் இல்லை 2000 கொடுப்பாங்கம்பாங்க, இப்படி வரும். அதற்கு பிறகு இல்லை அதுவும் கிளவு சேராதுன்னு அப்புறம் சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களில் போய்கிட்டுருக்கு. அதனால் அந்த பழைய அரசியல், பழைய நிலைப்பாடு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கட்டுமானம்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒன்று, எல்லார் வீட்டுக்கு ஒருவர் 2 பேர் விசிலுங்கிறான். இதுதான் யதார்த்தத்தில் இருக்குது. அதெல்லாம் வீட்டுக்கு ஒருவரெலாம் இல்லாமல்லாம் இல்லை. அதனால் அவர் போயாச்சுன்னு சொன்னாலே
இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி, பயங்கரமாக பெண்கள் எக்கச்சக்கமாக வராங்க. எல்லா வீட்டு பெண்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒரு ஊர், நான் சொல்லக்கூடாது ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சவங்க நண்பர்கள் எனக்கு கீழே திமுகவில், ஒரு ஊர் நகராட்சி தலைவர், இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை வாக்குகள்லாம் எங்களுக்கு தான் சொல்லக்கூடிய திமுக அந்த சமூகத்திலேருந்து வந்தவர், அவர் வந்து பேசுகிறாரு, சொல்கிறாரு, என்னங்க உங்கள் வீட்டில் எப்படி, எங்கள் வீட்டில் 2 ஓட்டு தாயக பெருமல் இருக்குங்காரு. இதான் நிலைமை. அதனால் இப்படி இருக்குது நிலைமையெல்லாம். அதனால் நிலைமை எதுவும் நன்றாக இல்லை என்று திமுக தலைமைக்கு தெரியும். சரி சார், அப்போது ஒரே வழி இங்கே பலவீனமாக இருப்பது பாஜக தான். அது நமக்கும் தெரியும். அதிமுகவுடன் பாஜக வந்ததினால் பாஜகவுக்கு பலன் இருக்கலாம், அதிமுகவுக்கு நட்டம் என்பது நாடறிந்த செய்தி. அதனால் எப்படியோ அப்படி இப்படி அல்லா குல்லா பண்ணி தில்லு முல்லு பண்ணி சேர்ந்துட்டாங்க. அதனால் பாஜகவை எதிர்ப்பது என்பதில் தான் நம்ம வந்து ஓட்டணும், வண்டி ஓட்டணும் என்பதை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு நம்ம தலைவர். என்ன அதனால் எவ்வளோ ஓட்டு அவருக்கு ஸ்கோர் ஆகும்னு நினைக்கிறாரு? அதை பற்றி கவலை கிடையாது. பரப்புரை என்பதில் அதுதான் நாங்கள் பணம் கொடுத்தா தான் ஓட்டு வரும்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோமே. இதை பொறுத்தவரை, பரப்புரையை பொறுத்தவரை என்ன செய்யணும், அதிமுக பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல சார், அது அவருக்கு கை கொடுக்காது சார். போதைன்னு சொல்லி அதிமுக ஆட்சி சொன்னால் உன் ஆட்சியில் தானே போதைன்னு பப்ளிக் கேட்டுறேன். இல்லை நாங்கள் குட்கா கொண்டு போய் காமிச்சோம்னு அதிமுக ஆட்சியிலன்னு சொன்னால் உன் ஆட்சியில் தானே பூரா கஞ்சாவும் மெத்தப்பட்டா இருக்குது தமிழ்நாடுங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டுருவேன். சட்ட ஒழுங்கு அப்போ கெட்டு போச்சுன்னு கேட்டால் இப்போ தான் ஊருக்கு ஊர் வெட்டிக்கிட்டு இருக்கிறானே, இல்லைன்னா வெட்டாமல் இருக்காங்க போல இருக்குது. அப்போ போலீஸ்காரனே எந்திரிச்சு வந்து சொல்கிறேன், சும்மனாச்சு பனை மரத்தில் ஏறுறவனெல்லாம் அப்படின்னு கேட்குறேன். பப்ளிக் கேட்குறான் சார், இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா தெரியாதவங்களுக்குன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊர்லேயும் வருது, வீடியோஸில் வருது. ஒவ்வொரு தலைவர்கள் போகும்பொழுதும் எல்லோரும் நண்பர்கள் எனக்கு திமுகவில் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து மறிக்கிறாங்க, மக்கள் மறித்து எங்கள் ஊருக்குள்ளே வராதிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இடம் வந்துருச்சு, புரியுதுங்களா? அதனால் பெயர் சொல்லி என்னால் சொல்ல முடியல. அதனால தான் எல்லோரும் நண்பர்களாகவும் இருக்காங்க, எதுக்கு அவங்கள போய் டேமேஜ் பண்ணணும் பாவம் அப்படின்ட்டு. அதனால் தலைமை செய்யக்கூடிய பிழை எல்லோரும் அனுபவிக்கிறாங்க திமுகவில் என்பது தான் யதார்த்த நிலைமை. அதனால் ஐயோ பாவம், இப்பொழுது வேறு வழியே இல்லாமல் பிஞ்சு போன பாஜகவை எடுத்துக்கிட்டு சொல்லுவோம்னா, அங்கிருந்து மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, அந்த பாஜகவுடன் ஸ்டாலின் தொடர்பு வைத்திருக்கிறார். எங்கள் ஊரில் இருந்து தேர்தல் ஆணையம் வந்து நல்ல அதிகாரிகள் 500 பேரை தூக்கிட்டு போய் தமிழ்நாட்டில் பார்வையாளராக போட்டாங்க, தேர்தல் பார்வையாளராக. அப்போது ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் அப்படி வந்து ரகசிய உறவு அவங்க சொன்னது பெரிய அளவு விவாதமாயிட்டு, புரியுதுங்களா? அதனால் அது மட்டும் இல்லாமல் அவன் பாஜக பயங்கர வேலையெல்லாம் பண்ணுறான், மம்தாவை எதிர்த்து ட்ரை பண்ணுறான். அவன் ஒன்றும் பெருசாக வரப்போகிறது இல்லைங்க, அது வேறு விஷயம். பெங்காலி ப்ரைடுன்னு சொல்லிட்டு அந்த வரப்போகிறாங்க, வேறு விஷயம். அவங்க தான் இந்தியா கூட்டணியில் முக்கியமான ஆள் என்பது ஒரு விஷயம். அப்படி இருக்கும்பொழுது அதில் முக்கியமான அடுத்த ஆள் ராகுல்னு சொன்னால், அவர் பாண்டிச்சேரிக்கு வரும்பொழுது என்ன, நீங்கள் வந்து தமிழ்நாடு அவர் அதுதான் விஜய் சொல்லிட்டார், தமிழ்நாடு காங்கிரஸை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம் திமுக, ஆனால் காங்கிரஸ் நம்மோட தான் இருக்குது, காங்கிரஸ் தொண்டர்கள் பூரா நம்மோட தான் இருக்காங்க அப்படின்ட்டார் திருநெல்வேலியில் இன்னைக்காலில். அப்போ அதை ராகுல் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இவரை சட்டையே பண்ணாமல் மொத்த திருப்பிட்டு போகிறார். பாண்டிச்சேரி வந்தபோது அது நிறுவனம் ஆகிப்போச்சு, புரியுதுங்களா? ஏன்னா இவர் சந்திச்சிடலாம் ஏர்போர்ட்லனா, அதை மாற்றிட்டு வரார். சரி, இவர் மாலையில் அங்கே கூட்டம் அப்போ சந்திச்சிடலாம் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் காலையிலன்னு மாற்றிட்டு போயிடுறாரு. அதனால் எல்லா விஷயத்திலையுமே கூட்டணிக்குள்ளேயே யாரும் வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழல் என்பதாக போய்கிட்டு இருக்குது. இதை ஏதோ நம்பிக்கை இல்லாத சூழல்னால் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அதை தாண்டிட்டு என்ன தேர்தல் இருக்குதுல்ல, இப்போ விரும்பத்தகாத சூழல் என்பதாக மாறிப்போச்சு. அதனால் பாஜகவை தாக்கித்தான் என்ன உள்ளதில் அம்பலமாகக்கூடிய, தப்பு செய்யக்கூடிய, அதிகமாக அடக்குமுறை செய்யக்கூடிய, நாட்டு மக்களால் வெறுக்கப்படக்கூடிய பாஜகவை தாக்கித்தான் பேசுவது என்பதைத்தான் ஏதோ ஒன்று பேசி ஆகணும்ல, அதுக்காக பேசிட்டு மாநில நலன்னு சொல்லி போட்டிருக்காங்களே. இந்த மதிப்பீடு போட்டவங்க எல்லாருமே திட்டமிட்டு எல்லா கட்சியும் வேகமாக வேலை செய்து அந்த குறிப்பிட்ட ஆட்சி கட்சி வேலை செய்துன்னு காட்டுது, வேறு ஒன்றும் கிடையாது. அது மக்கள் உணர்வுலாம் இல்லை. ஏன்னா மாநில நலனை பாதுகாத்தது யாருன்னு சொல்லிவிட்டு வரலாறு போனீங்கன்னா என்ன, கெசட்டில் வந்து காவிரி ஆணையினார காவிரி ஆணையத்தை கொண்டு வந்தது முதற்கொண்டு போராடி சுப்ரீம் கோர்ட்டோட போய் ஜெயலலிதா தான். மாநில நலன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் ஃபேமஸ் சமூக நீதினு சொன்னால் கொண்டாந்தது, அட்டவணையில் கொண்டாந்தது ஜெயலலிதா தான். அதுக்கப்புறம் இந்த மாநிலத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு ஏன்னா தமிழ்நாட்டுக்கான நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தை மொழிவாரி ராஜ்யத்தில் பிரித்து கொடுத்தனால இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யலை. அதை வந்து அரசு விழாவாக நடத்தணும்னு சொல்லி போட்டு அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி தான்.
புரியுதுங்களா? அதுமாரி மாநில நலனுக்குன்னு பார்த்தா வந்து அதிமுகவில் அதிகமாக போடணும். அதல்ல விஷயம். என்னன்னு சொன்னால் நாங்கள் என்ன தான் பரப்புரை செய்யறது, நாங்கள் எங்களை பற்றியாக பேச முடியும். இப்படி தான். இப்போது உதாரணமாக பிஜேபியை தாக்கி பேசுவது உண்மையா என்பது தான் கேள்வி. மம்தா கேட்ட கேள்வியில் உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி எல்லோரும் பேசினாங்க. அப்பவே குறுக்கிட வேணான்றேன் நான். அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே இதே மோடி அரசாங்கம் வந்து பொய் வழக்கு போட்டு, பொய் வழக்குன்னு ஏன் சொன்னோன்னா இப்போ வந்து நிறுவனம் ஆகிப்போச்சு, விடுதலை ஆகிட்டார். அதனால் சொல்கிறேன். ஏன்னா போட்டு ஊழல் வழக்குன்னு சொல்லி போட்டு உள்ளதுக்கே வச்சாங்க ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது. ஹேமந்த் சோரன் மேலே அதேமாரி ஜார்க்கண்டில் வழக்கு போட்டு உள்ளதுக்கே வச்சாங்க இதே மோடி. இங்கே ஒரு வழக்கு கூட பதிவு பண்ண மாட்டார். ஏன்னா ஊழலே இல்லை தமிழ்நாட்டு திமுக வேலை. அதெல்லாம் சும்மாங்க. இன்னொரு பக்கம் ஊழல்னு சொல்ல வைக்கிறது சொல்கிறது, இன்னொரு பக்கம் வந்து வழக்கு போடாமல் இருப்பது, இப்படி இருப்பதுனால தான் அந்த கள்ள உறவு அப்படின்னு சொல்லி போட்டெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு நல்ல உறவுன்னு நான் சொல்கிறேன். என்ன மத்திய அரசியல் அதிகாரத்தில் இருப்பவருக்கும் மாநில அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல உறவு, அவர்களுக்குள் உள்ள வணிக உறவு. இன்றைக்கி வணிக சமுதாயம் என்ன வணிக சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் வணிக நல்ல உறவு.